الله تعالى في القرآن الكريم في محكم التنزيل وقال الله إني معكم لئن أقمتم الصلاة اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها نور الأبصار وليائها وعلى آله وصحبه وسلم. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வினுடைய பெரும் கருணையின் பொருட்டால் இரண்டாவது தராவீஹுடைய தொழுகையை நாம் தொழுது முடித்து அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா இன்னும் எஞ்சி இருக்கக்கூடிய அனைத்து தராவீஹ் தொழுகைகளையும் இமாம் ஜமாத்தோடு தொழுகக்கூடிய பாக்கியத்தினை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. இதுபோன்று இன்னும் பல நூறு தராவீஹ் தொழுகைகளை ஒவ்வொரு வருடமும் நாமும் நம்முடைய பிள்ளைகளோடு தொழக்கூடிய பாக்கியத்தினை வல்ல அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய எல்லாருமே அவங்கவுங்களுடைய பிள்ளைகளோடு வந்திருக்கிறீங்க. இன்றைக்கி எல்லாருக்கும் அவங்களுடைய பிள்ளைங்க இருக்கிறாங்க. இன்றைக்கி அவங்க பிள்ளைங்களை அழைச்சிட்டு வராத ஆளுங்களே இங்கே யாருமே இல்லை. அந்தளவுக்கு எல்லாருமே அப்படி ஒரு அருமையான ஒரு பாக்கியம், யதார்த்தமான ஒரு இன்சைட். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா இதுபோல் எல்லா ஜமாத்துடைய தொழுகைகளையும் நம்முடைய பிள்ளைகளோடு தொழக்கூடிய பாக்கியத்தினை வல்ல அல்லாஹு தஆலா தந்தருள்வானாக. திருமறையில் அல்லாஹு தஆலா வகால அல்லாஹு இன்னி மஅக்கும் லஇன் அகம்துமுஸ் ஸலாத்த, அல்லாஹ் சொல்லுகிறான். இது அல்லாஹ்வே சொல்கிறான் குர்ஆனில். வகால அல்லாஹ் சொல்லுகிறான், யார் தொழுகையை தொழுகிறார்களோ நான் அவர்களோடு இருக்கிறேன் என்று நான் சொல்லுகிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். யார் யார் கூடலாம் அல்லாஹ் இருக்கிறான்? தொழுகையாளிகளோடு அல்லாஹ் இருக்கிறான், பொறுமையாளர்களோடு அல்லாஹ் இருக்கிறான். திருக்குர்ஆன் சொல்லுது. நம்ம தராவீஹ் தொழுகை முடிச்சிருக்கிறோம். இதுபோல் நம்ம எல்லா தொழுகைகளையும் இந்த ரமலானுடைய மாதத்தில் குறைவில்லாமல் தொழுது முடிச்சிடணும். புகாரியில் ஒரு ஹதீஸ் வரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், உங்கள் வீட்டு வாசலில் ஒரு நதி ஓடுகிறது, ஆறு ஓடுகிறது. அந்த ஆற்றுல தினம் 5 முறை நீங்கள் குளிச்சிங்கன்னா உங்கள் உடலில் அழுக்கு ஏதும் இருக்குமா என்று கேட்கிறார்கள். சஹாபாக்கள் எல்லாம் சொல்கிறாங்க, ஒரு அழுக்கு கூட இருக்காது, அவ்வளோ சுத்தமாக இருப்போம். அப்பொழுதுதான் பெருமானார் சொல்லுகிறார்கள், இப்படித்தான் நீங்கள் ஒரு நாளைக்கு 5 நேர தொழுகையை இமாம் ஜமாத்தோடு தொழுதுட்டீங்கன்னா உங்களுடைய உடலில் உங்களுடைய உள்ளத்தில் எந்த அழுக்குமே இருக்காது, பாவங்களும் இருக்காது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா சொல்லுவான், வகீமி ஸலாத்த இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர். நீங்கள் தொழுகைகளை நிரந்தரமாக தொழுதுவாங்க, அப்பப்போ தொழுகாதீங்க, நிரந்தரமாக தொழுதுவாங்க. அகீம் அப்படின்னாவே என்ன அர்த்தம்னா தினம் தொழுகணும். அது கொஞ்சமாக இருந்தாலும் பரல மட்டுமாக இருந்தாலும் அதை தினம் தொழுகணும். இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர். யார் தொழுகிறார்களோ அவர்களிடத்தில் அருவருப்பான காரியங்கள், வெறுக்கத்தக்க காரியங்களை அது நீக்கிவிடும். தொழுகுங்கிறது நீக்கிறோம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதாக திருக்குர்ஆனில் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒரு வசனத்திலே சொல்லி காட்டுகின்றார். ஆகவே அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, இப்படி இந்த தொழுகைகளை நாம் நிரந்தரமாக குறைவில்லாமல் தொடர்ந்து தொழுது வர வேண்டும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் ஒன்று பிதாயா வ நிகாயா என்கிற நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜ் மேராஜுக்காக வேண்டி அல்லாஹை சந்திப்பதற்காக வேண்டி போயிருந்தாங்க. மேராஜுக்கு போகும்பொழுது
நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போய் சந்தித்தாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கும் பொழுது அவர்களோடு ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்திட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. உங்களுடைய மகனை உங்கள் பக்கத்தில் உயிரோடு கொலை செய்து விட்டார்களே, நீங்கள் இருக்கும் பொழுதே உங்கள் பக்கத்திலேயே வச்சு கொலை செஞ்சிட்டாங்களே, அதை நீங்கள் எப்படி பொறுத்துக்கிட்டீங்க? அது ஏன் இந்த கொலையை உங்களுடைய மகனை கொலை செஞ்சாங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மகனார் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தான் கொலை செய்யப்பட்டாங்க. ஏன் கொலை செய்யப்பட்டாங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க. அதுக்கு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய மகன் ஒரு மிகப்பெரிய அழகர், ரொம்ப அழகாக இருப்பார், ரொம்ப நல்ல மனசு உள்ளவர், ரொம்ப சாலிகான மனிதர், பெண்கள் மேலே மோகமே இல்லாத ஒரு மாமனிதர், கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஆசையே இல்லாதவர், ரொம்ப நல்ல மனுஷன். இந்த நிலைமையில் என்னுடைய மகன் வளர்ந்து ஆளாகி பார்க்கிற அத்தனை பேருமே இப்படிப்பட்ட ஒரு அழகரா, இவர்தான் எனக்கு கணவராக வர வேண்டும், இவர்தான் எனக்கு பிள்ளையாக இருந்திருக்க வேண்டுமே என்று ஒவ்வொருவருமே ஆசைப்படக்கூடிய அளவுக்கு அழகாக இருந்தார். அப்போ அந்த பலஸ்தீன் நாட்டினுடைய அரசனுடைய மனைவி யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்தை அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டான். பல தடவை அந்த நாட்டினுடைய இளவரசி யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிட்டாள். ஆனால் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அதுக்கு இணங்கலை, வரலை, மறுத்துட்டாங்க. ஒரு இளவரசி அந்த நாட்டினுடைய மன்னருடைய மனைவி கூப்பிட்டும் ஒரு ஆண் வரமாட்டேங்கிறானே என்று வருத்தத்திலையும் வேதனையிலையும் அவரை கொலை செய்யணும் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துட்டான். இப்போ கள்ளக்காதல்லாம் அப்படி தானே இருக்குது, எல்லாம் கொலை செஞ்சிடறானு பத்திரிகையில் தினம் பார்க்குறோமே. கொலை செய்யணுங்கிற எண்ணத்துக்கு அவன் வந்துட்டான். அப்போ அந்த ஊரினுடைய ஒரு தீபாவளி பொங்கல் மாதிரி ஒரு மிகப்பெரிய பண்டிகை பலஸ்தீனில். அந்த பண்டிகையின் போது அந்த மன்னருடைய மனைவி சிங்காரித்து கொண்டு அலங்கரித்து கொண்டு அந்த சபையில் இருக்கிறா. மன்னர் அங்கே கேட்கக்கூடிய வந்திருக்கக்கூடிய பிரஜைகள் அனைவருக்கும் என்ன கேட்குறாங்களோ எல்லாத்தையும் கொடுப்பாரு. அப்போ மனைவி கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்க? எனக்கு யஹ்யாவினுடைய தலை வேண்டும், யஹ்யாவினுடைய தலை வேண்டும் என்று அவள் கேட்கிறார். இப்போ மன்னர் கொஞ்சம் நியாயமான மனுஷன், அதை மட்டும் விட்டுடு, வேற ஏதாவது கேளு, எனக்கு அதுதான் வேணும். உடனே ஒரு நாள் சிப்பாயை கூப்பிட்டார் மன்னர், எங்கே இருந்தாலும் யஹ்யாவினுடைய தலையை கொண்டு வந்துருங்க. 4 சிப்பாய்கள் புறப்பட்டு நேராக போனாங்க. பலஸ்தீனில் பைத்துல் முகத்தஸ் பள்ளிவாசலில் ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்க மெஹ்ராபில் நின்று தொழு வைத்து கொண்டு இருந்தாங்க. நஃபில் தொழுகை, இரவு நேரம். அவங்க மட்டும் முன்னால் தொழு வைக்கிறாங்க, மகனார் மட்டும் பின்னால் நின்று தொழுகிறாங்க. நம்ம வீட்டில் நைட்டில் தஹஜ்ஜுத் தொழுகை பிள்ளைகளோடு தொழுகும் போது அப்படி தானே தொழுகுவோம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்க முன்னால் நின்று தொழுதுகிட்டே இருக்கிறாங்க, பின்னால் மகனார் நின்று தொழுதுகிட்டே இருக்கிறாங்க. வந்த 4 சிப்பாய்கள் ஹஜ்ரத் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தலையை வெட்டி ஒரு தாம்பாளத்தில் வச்சு அப்படியே கொண்டுட்டு போயிட்டாங்க. இது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியாது. அவங்க பாட்டு தொழு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தொழுது முடிச்சுட்டு சலாம் கொடுத்துட்டு பார்த்தா மகனுடைய உடலில் தலையை காணா, வெட்டப்பட்டு ரொம்ப கொடூரமாக கிடைக்கிறது, கோரமாக கிடைக்கிறது. அது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அப்படியே வருத்தப்பட்டாங்க, அழுதாங்க. மகனுடைய பாடியை தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு மடியில் வச்சுக்கிட்டு அழுதாங்க, வேதனைப்பட்டாங்க. அந்த வேதனையையும் அழுகையையும் அல்லாஹ் தஆலா பார்த்து விட்டு அல்லாஹ்வுக்கே ரொம்ப மனசு வருத்தப்பட்டு அல்லாஹ் என்ன செய்தான், பலஸ்தீனில் அந்த கேலி கிண்டுகைகளில் அந்த மக்கள் எல்லாம் அந்த இரவில் அந்த தீபாவளியோ ஏதோ ஒரு பொங்கல் மாதிரி ஒரு பண்டிகை நேரத்தில் எல்லாம் ஜெகஜோதியாக ஆடி பாடிக்கிட்டு கூத்தடிச்சுக்கிட்டு கொம்பளமாக சந்தோஷமாக இருந்தார்கள். அந்த இரவில் அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா ஒரு நிலநடுக்கத்தை ஏற்படுத்தி அந்த மன்னருடைய வீடையும் மாளிகையும் அந்த மக்களையும் அப்படியே பூமிக்கு உள்வாங்கிட்டான். அப்படியே உள்ளுக்கு போயிடுச்சு.
காரூனுடைய செல்வங்களும் காரூனுடைய மாளிகையும் உள்ளுக்கு போனது போல எல்லாருமே உள்ளுக்கு போயிட்டாங்க. இதை தான், இந்த நிகழ்ச்சியை தான் ஹதரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். இதை நீங்கள் எப்படி பொறுத்துக்கிட்டீங்க என்று கேட்டார்கள். இப்போ அந்த ஊரில் மன்னர், மாளிகை, அரசர் எல்லாம் அழிஞ்சு போச்சு. மன்னர் இல்லாத ஒரு நாடு. இப்போ மறுநாள் பார்த்தாக்க அந்த மாளிகை இல்லை, மன்னர் இல்லை, அவருடைய சந்ததிகள் இல்லை, முக்கியமான மந்திரிகள் இல்லை, எல்லாரும் அழிஞ்சு போயிட்டாங்க. அப்போ அந்த ஊரில் இருக்கக்கூடிய மன்னருடைய ஆதரவாளர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கது கலபல் இலாஹு ஜக்கரியா லி ஜக்கரியா ஃபதஆலு ஹத்தா நகலபுலி மலிக்கினா, ஜக்கரியாவுக்காக வேண்டி ஜக்கரியாவுடைய இறைவன் கோபப்பட்டு விட்டான். ஜக்கரியாவுக்காக வேண்டி ஜக்கரியாவுடைய இறைவன், ஜக்கரியாவுடைய மகன் யஹ்யாவை நம்ம கொன்னதுனால அல்லாஹு தஆலா கோபப்பட்டு நம்ம எல்லாத்தையும் கொண்டுட்டான். இப்ப நம்முடைய அரசனுக்காக வேண்டி நாம் கோபப்பட வேண்டாமா? எல்லாரும் புறப்பட்டு வாங்க, நாம ஜக்கரியாவை கொன்று விடுவோம் அப்படின்னு எல்லாருமே ஒன்று சேர்ந்தாங்க. ஒரு பெருங்கொண்ட கூட்டம் சேர்ந்து ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்வதற்காக வேண்டி தேடி வந்தார்கள். இந்த செய்தி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரிஞ்ச உடனே அவங்க புறப்பட்டு ஒரு காட்டை பக்கமாக ஓடிக்கிட்டே இருந்தாங்க. அவர்கள் துரத்தி கொண்டே வந்தார்கள். ஷைத்தான் அவங்களுக்கு வழிகாட்டிக்கிட்டே வந்தான் பின்னாலே மனித ரூபத்தில். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கடைசியாக போய் ஒரு மிகப்பெரிய ஒரு மரம் இருந்துச்சு. அந்த மரத்தை நெருங்கி போகும் பொழுது அந்த மரம் சொன்னது, ஜக்கரியா எனக்குள்ள வந்து ஒளிஞ்சிக்கிங்க, எனக்குள் வந்து ஒளிந்து கொள்ளுங்கள் என்று கேட்டது, கூப்பிட்டது. சரி, மரமே சொல்லுதே என்று ஆசைப்பட்டு பெருமா ஹஜரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த மரத்துக்கு பக்கத்தில் போனாங்க. அந்த மரம் ரெண்டாக பிளந்துச்சு. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் உள்ளுக்கு புந்துக்கிட்டான். பின்னாலேயே துரத்திட்டு வந்த சைத்தான் என்ன செய்து விட்டான், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உடுத்திருந்த இது போன்ற அபாவை அப்படி கொஞ்சம் அப்படி வெளியே இழுத்து விட்டுட்டான். மரம் பிளந்துருந்துச்சு, மூடிக்கிச்சு. ஆனால் வெளியே இருந்த அந்த ஜுப்பா மட்டும் கொஞ்சம் நீட்டிக்கிட்டு இருக்கு. கதவு சந்தில் கைலி துணி நம்ம துண்டு மாட்டிட்டு நிற்கிற மாதிரி நீட்டி வைத்து விட்டார். பின்னால் துரத்திக்கிட்டே வந்தாங்க பாருங்க. அப்போ ஷைத்தான் மனித ரூபத்தில் இருந்து, இங்கே வாருங்கள், ஜக்கரியா இதுக்குள்ளே தான் இருக்கிறார். எப்படி நம்புறது? அங்கே பாருங்க, அவர் உடுத்திருந்த ட்ரெஸ்ஸு. என்ன செய்ய போகிறீங்க? பெட்ரோல் டீசலை ஊற்றி இந்த மரத்தை எரிச்சு விட்டுலான்னு இருக்கிறோம். அப்படிலாம் செய்யாதீங்க. பெரிய ரம்பம் எடுத்துகிட்டு வாங்க, அப்படியே மேலே இருந்து கீழே அப்படியே அறுத்துருங்க ரெண்டா. அவன் சொல்கிறான் ஐடியா. அப்போ அந்த மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த மரத்தை மேலிருந்து கீழாக இரண்டாக பிளந்தார்கள். அவர்கள் அறுத்து கொண்டே வந்தாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய தலைக்கிட்ட வந்துச்சு அந்த ரம்பம். அப்போ ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் சொன்னார்கள், யா அல்லாஹ், அவருடைய ரம்பம் என் பக்கத்தில் வந்துருச்சு. அப்போ அல்லாஹ் தஆலா சொன்னான், ஜக்கரியா, மரம் உங்களுக்கு உதவி செய்ததற்காக வேண்டி அதனுடைய உதவி நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள். முறைப்படி நீங்கள் என்கிட்ட உதவி கேட்டிருக்கணும். உங்களுக்கு 1000 பேர் உதவி செய்ய, உங்களுக்கு தெரிஞ்சவங்க 1000 பேர் இருப்பாங்க. உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா 10 பேர் வருவான், உதவி செய்வான், ஒத்தாசம் பண்ணுவாங்க. அதெல்லாம் இல்லை. முதல்ல நீங்கள் என்கிட்ட உதவி கேட்டிருக்கணும். நீங்கள் என்கிட்ட கேட்கல. அதனால் இந்த சிரமத்தை, இந்த மரணத்தை நீங்கள் அனுபவித்தே ஆக வேண்டும் என்று சொன்னான். அல்லாஹ் தஆலா இப்படி சொல்லிவிட்டான். இல்லை ஏதோ மன்னிச்சுக்க, தவறுதலாக செஞ்சிட்டேன், மறந்து போச்சு, வேகத்தில், கோபத்தில், ஏதோ ஒரு பதட்டத்தில் இப்படி நடந்துக்கிட்டேன், என்னை மன்னித்துக்கொள். அல்லாஹ் தஆலா தெளிவாக சொன்னான், ஒரு நபி இப்படி கேட்பது அழகல்ல, நீங்கள் தவறு செய்து விட்டீர்கள். இதை நீங்கள் மீண்டும் மீண்டும் என்னிடத்தில் கேட்டால் உங்களுடைய நபி பட்டத்தை நான் எடுத்துக்கொள்வேன், நபியினுடைய அந்த பவரையே நான் எடுத்துருவேன் என்று அல்லாஹ் தஆலா சொன்னதும் அவர்களுடைய ரம்பம் இரண்டாக அறுத்து அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். நபிமார்கள்லேயே அப்பாவும் மகனும் கொலை செய்யப்பட்ட நபிமார்கள் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம். திருக்குர்ஆனில் ஒரு 5-6 இடங்களில் சொல்லுவான், நபிமார்களை அவர்கள் கொலை செய்து விட்டார்கள். பனு இஸ்ரவேலர்களை, யூதர்களை கடுமையாக சொல்லுவான். நபிமார்களை கொலை செய்தவர்கள் இந்த கூட்டம் என்று அல்லாஹ் பேசியிருக்கிறான். ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா,
ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தொழுகை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் பின்னால் நின்று தொழுகிறாங்க. ஆனால் பின்னால் மகன் தொழுதுகிட்டு இருக்காரு என்கிற எண்ணத்தோட தகப்பனார் தொழுக வச்சுக்கிட்டே இருந்தார். ஆனால் வந்தவர்கள் தலையை வெட்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. முதல் ரக்காத்திலேயே யஹ்யா அலைஹிஸ்ஸலாமுடைய தலை போய் சேர்ந்துருச்சு. இதை தெரியாமலே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தொழுக வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இதை ஹஜரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகையை பெறுவதற்காக வேண்டி போயிருக்கும் பொழுது ஒரு தொழுகையில் நடந்த அநியாயத்தை ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். தொழுகையில் நடந்த ஒரு அநியாயம், அட தொழுதுகிட்டு இருக்கிறாங்களே, இறைவனை கும்பிட்டு கொண்டு இருக்கிறாங்களே, வழிபட்டு கொண்டு இருக்கிறார்களே, அது முடிகிற வரையிலுமா தாமதிச்சு இருப்போம் என்று அந்த சிப்பாய்கள் அமைதியாக இருக்கல, பொறுமை காக்கல, பொண்ணு எடுத்துட்டு போயிட்டாங்க. ஆக தொழுகைங்கிறது என்னன்னா, ஜக்கரியா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்பயும் கேட்டாங்க, என்ன மகனாரை வெட்டி எடுத்துக்கிட்டு போயிருக்கிறாங்க, நீங்கள் பொறுமையாக இருந்திருக்கீங்க, ஏன் இதை நீங்கள் ஏதாவது செஞ்சிருக்கக்கூடாதா என்று பெருமானார் கேட்டார்கள். எனக்கு அப்படி ஒன்று நடந்ததே தெரியாதே, நான் அல்லாஹுவினுடைய தொழுகையில் அல்லாஹுவை தொழுகுவதில் நான் முழுமையாக ஈடுபட்டுட்டேனே, என் மனசு அதில் லயிச்சு போச்சே, எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியலையே, நான் எப்படி அதை நான் திரும்பி பார்த்திருப்பேன், அதை எப்படி நான் தடுத்திருப்பேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதாக அந்த வரலாறு பிதாயா வ நிஹாயா என்கிற இந்த நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் தொழுகுகிற தொழுகைகள் அனைத்துமே கூட இப்படி தான் உள்ளச்சத்தோடு கூடிய தொழுகையாக இருக்கணும். எதுவுமே நடக்கிறது தெரியக்கூடாது. ஹஜரத்து பெருமானார் ஹஜரத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட கத்தியால் குத்திட்டாங்க இல்லையா, தொழுகையில் இருக்கும்போது தானே கத்தியால் குத்துனாங்க, கூத்துனது தெரியாது. தொழுது முடித்த பிறகு தான் வழி, திரும்ப அந்த கத்தியை வெளியே எடுக்கணும், எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் வெளியே எடுக்கணும். உள்ளுக்கு இருக்கக்கூடிய எலும்புகள் உடைந்து போயிடாமல், நரம்புகள் அறுபடாமல், குடல்கள் அறுபடாமல் அந்த கத்தியை வெளியே எடுக்கணும். என்ன செய்வதென்று மருத்துவர்கள்லாம் பார்க்கும் பொழுது அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் சொன்னார்கள், நான் மீண்டும் தொழுகிறேன், தொழுகையில் இருந்துட்டேனாக்கா எனக்கு வழி நலி ஒன்றுமே தெரியாது, எனக்கு அல்லாஹ் மட்டும்தான் தெரியுவான், நீங்கள் அந்த நேரத்தில் அந்த கத்தியை வெளியே எடுத்துருங்க என்று சொல்லி அவர்கள் தொழுகும் பொழுதுதான் அந்த கத்தியை வெளியே எடுக்கப்பட்டதாகவும் குல்லியத்துல் அவுலியா என்கிற ஒரு நூலில் இந்த வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் தொழுகிற இந்த தொழுகையை அல்லாஹ்வுக்காக வேண்டி தொழுக வேண்டும். இந்த ரமலானுடைய மாதங்களில் எல்லா 5 நேர தொழுகையும் மட்டும் இல்லாமல், தராவி தொழுகை மட்டும் இல்லாமல் எல்லா தொழுகைகளையும் நாம் தொழுக வேண்டும். தினம் நமக்கு ஒரு பாக்கியம் என்னன்னாக்க, தஹஜ்ஜத்துடைய நேரத்துக்கு நம்ம எழுந்திருக்கிறோம் சகர் வைக்கிறதுக்காக. அந்த நேரத்தில் ஏதோ குறைஞ்சது ஒரு 4 ரக்காத், குறைஞ்சது ஒரு 4 ரக்காத் அல்லது இன்னும் குறைஞ்சது ஒரு 2 ரக்காத் தொழுது நீங்கள் துவா செய்யுங்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த தராவிகளுடைய தொழுகைகளையும் இந்த ரமலானில் அதிகமான தொழுகைகளையும் தொழுவதற்கு அல்லாஹ் தஆலா அருள் செய்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.